12ஆம் வகுப்பு கணிதம் வகையீடுகள் மற்றும் பகுதி வகைக்கெழுக்கள் பயிற்சி 8.1 இரண்டாம் கணக்கு பார்க்கலாம். நேரியல் தோராய மதிப்பீட்டு முறையில் பின்வருவனவற்றின் தோராய மதிப்புகளை காண்க என கேட்கப்பட்டுள்ளது. நேரிய தோராய மதிப்பிற்கான நிபந்தனை என்ன? L of x0 equal to f of x0 plus f dash of x0 பெருக்கல் x minus x0 என்பது நேரிய தோராய மதிப்பிற்கான கணக்கிடுவதற்கான நிபந்தனையாகும். இதில் முதல் சப்டிவிஷனில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மதிப்பு 123/2/3 தோராய மதிப்பை கணக்கிடணும். சார்பை எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுக்கலாம். எந்த அமைப்பில் கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த அமைப்பு அப்படியே எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். 123/2/3ங்கிறதுனால எஃப் ஆஃப் எக்ஸ் என்ற சார்பை எக்ஸின் அடுக்கு 2/3ன்னு எடுக்கலாம். இதிலிருந்து எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் கணக்கிடுறோம். எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் எக்ஸ் பவர் எண்ணின் வகையீடு எனும் பொழுது n இன்ட்டு எக்ஸின் அடுக்கு n-1 சுருக்கமானது 2/3 பெருக்கல் எக்ஸின் அடுக்கு 2/3 -1 கிராஸ் மல்டிபிள் பண்ணும் பொழுது 2 -3 மதிப்பானது -1/3 என அமையும். -1/3. எனவே எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸின் மதிப்பு 2 அடுக்கில் மைனஸில் இருக்கிறது கீழே பகுதிக்கு வரப்போ ப்ளஸ்ன்னு வந்துடும். 3 பெருக்கல் எக்ஸின் அடுக்கு 1/3 மதிப்பாக அமையும். வேற என்னென்ன வேணும்? எஃப் ஆஃப் x0 என்பது இங்கே என்ன மதிப்பு அப்படின்னா 123. 123 இருக்குது அப்படின்னா 123க்கு கியூப் ரூட் எடுக்கிற மாதிரி, அதாவது கனமூலம் எடுக்கக்கூடிய 123க்கு அருகில் இருக்கக்கூடிய மதிப்புன்னு பார்த்துட்டோம்னா 125 தான் கனமூலம் எடுக்கக்கூடிய மதிப்பாக அமையும். எனவே x0 என்பதை நாம் 125ன்னு இங்கே எடுத்துக்கலாம். அப்போ எஃப் டேஸ் ஆஃப் x0 எஃப் டேஸ் ஆஃப் 125 எஃப் ஆஃப் 125 கணக்கிடுறோம். 2/3 பெருக்கல் எக்ஸுக்கு பதிலாக 125 என பிரதியிடுறோம். அடுக்கு 1/3 2/125 என்பதை 5 அடுக்கு 3ன்னு கொடுக்கலாம். அடுக்கில் 1/3 3 கேன்சல் ஆக போக 2/3 பெருக்கல் 5 என அமையும். 3 மதிப்பு 15 ஆகும். 15. இது எஃப் டேஸ் ஆஃப் x0. அடுத்து எஃப் ஆஃப் x0 கணக்கிடுறோம். எஃப் ஆஃப் 125 எஃப் ஆஃப் 125 எனும் பொழுது எக்ஸின் அடுக்கு 2/3 125 அடுக்கு 2/3 எழுதுகிறோம். 125 5 அடுக்கு 3ன்னு எழுதுகிறோம். அடுக்கு 2/3 3 கேன்சல் ஆக போக 5 ஸ்கொயர் இருக்கு. 5 ஸ்கொயரின் மதிப்பானது 25 ஆகும். L of x0 கணக்கிடலாம். L of x0 என்பது எஃப் ஆஃப் x0 எனும் பொழுது எஃப் ஆஃப் 125 பிளஸ் எஃப் டேஸ் ஆஃப் 125 மைனஸ் பெருக்கல் x மைனஸ் x0 x மைனஸ் 125. எஃப் ஆஃப் 125 மதிப்பு 25 பிளஸ் எஃப் டேஸ் ஆஃப் 125 மதிப்பானது 2/15 பெருக்கல் x மைனஸ் 125. இதை பெருக்கும் பொழுது 25 பிளஸ் பிராக்கெட்டில் இருக்கக்கூடிய மதிப்புகளை 2/15 பெருக்கும் பொழுது 2x/15 பிளஸ் இன்டூ மைனஸ் 2 பெருக்கல் 125 எனும் பொழுது மதிப்பானது 250/15. இதை கேன்சல் பண்ணலாம். இதை கேன்சல் பண்ணும் பொழுது 5ஆல் அடிச்சிட்டோம்னா 3 15 3 15 5 25 50. இப்போ 50ன்னு வரும். 25 மைனஸ் 50/3 ப்ளஸ் 2x/15ன்னு இருக்குது. சுருக்கும் பொழுது 25 பெருக்கல் 5 75 கிராஸ் மல்டிபிள் பண்ணுறோம். -50/3 ப்ளஸ் 2x/15. எனவே L of x0 மதிப்பானது 25/3 ப்ளஸ் 2x/15. நாம் கணக்கிட வேண்டியது 123 அடுக்கு 2/3 மதிப்பு தான் கணக்கிடணும். இதை எப்படி எழுதலாம்? எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற அமைப்பில் இருக்குது. எஃப் ஆஃப் x0 எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக இங்கே 120 பதிலாக 123ன்னு பிரதியிடுறோம். இது எதன் தோராய மதிப்பிற்கு சமம்னா L of 123க்கு சமம். L of 125க்கு நம்ம ஒரு மதிப்பு கணக்கிட்டு வச்சிருக்கிறோம். தோராய மதிப்பு அப்படிங்கிறதுனால என்ன மதிப்பு? 25/3 ப்ளஸ் 2x 2xக்கு பதிலாக இங்கே என்ன மதிப்பை நம்ம பிரதியிடலாம்? 123ன்னு கொடுத்துட்டு /15. இவற்றின் சுருக்கம் எனும் பொழுது 25/3 ப்ளஸ் 2ஆல் பெருக்கிக்கிறோம். 2 பெருக்கல் 123 எனும் பொழுது மதிப்பு 246/15. 246/15. பொதுவான வகுத்தி 15ன்னு வரும். டினாமினேட்டர் 15. முதல் மதிப்பு 25 ஒரு 5ஆல் பெருக்கலாம். 5ஆல் பெருக்கும் பொழுது 125ன்னு ஆகிடும். ப்ளஸ் 246 கேன்சல் பண்ணும் பொழுது மதிப்பு 2 கூட்டிட்டோம்னா 5 + 6 11க்கு 1 மீதம் 1 2 + 1 3 3 + 4 7 2 + 1 மதிப்பு 3 371/15 ஆகும். 125 அடுக்கு 2/3.
இதை வகுக்கலாம். 371 15ஆல் வகுக்கும் பொழுது கிடைக்கக்கூடிய மதிப்பு 2 15 30, மீதம் 7 71. 71ல் 4 15 மதிப்பானது 60 ஆகும். 4 15 60, மீதி 11. இதுக்கு அடுத்து பிறகு நம்பர் இல்லை, ஒரு புள்ளி வச்சு 0 சேர்த்துக்கிறோம். 110. 110ல் 5 15 75, 6 15 நமக்கு மதிப்பு என்ன அப்படின்னா 7 15 105 மதிப்பு, மீதம் 5, ஒரு 0 சேர்க்குறோம். இதில் எத்தனை முறை 3 15 45, திரும்ப 5 0, 3 15 45, திரும்ப 5 மீதி 0, 3 15 45. இதே போல தான் நம்ம கண்டினியூவாக போய்கிட்டே இருக்கும். எனவே தோராய மதிப்பு புள்ளிக்கு பிறகு ஒரு 3 அல்லது 4 எண்கள் எழுதினோம்னா போதும். எனவே 24.73333 என்பது எதன் மதிப்பாகும்? therefore 123 அடுக்கு 2/3 தோராய மதிப்பானது 24.733 ஆகும். அடுத்து இரண்டாம் சப்டிவிஷனுக்கு வரும். இரண்டாம் சப்டிவிஷனில் கணக்கிட வேண்டியது fourth root of 15. fourth root of 15. இந்த இடத்துல x0 அப்படிங்கிறது என்னவா இருக்கும் அப்படின்னா இந்த fourth root of 15 எதனுடைய 4 மடங்குகளுக்கு 15ங்கிறது அது சமமாக இருக்கும். 15க்கு மிக அருகில் இருக்கக்கூடிய ஃபோர்த் ரூட் மதிப்புன்னு பார்த்துட்டோம்னா 16. 2 4 முறை பெருக்கும் பொழுது மதிப்பு 16ன்னு வரும். எனவே x0 என்பதை என்னன்னு எடுக்கலாம்னா 16ன்னு இங்கே எடுத்துக்கலாம். மீதமே எத்தனை நம்பர் இங்கே கம்மியாக இருக்குன்னா ஒரு நம்பர் 16க்கு குறைவாக இருக்கிறதுனால அதை டெல் எக்ஸ்ன்னு எடுப்போம். டெல் x0 என்பது ஒரு நம்பர் குறைவாக இருக்கிறதுனால -1ன்னு எடுக்கலாம். சார்பு f of x என்பது எந்த அமைப்பில் இருக்கோ அந்த அமைப்பை வந்து f of xன்னு எடுக்கிறோம். ஃபோர்த் ரூட் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறதுனால ஃபோர்த் ரூட் ஆஃப் எக்ஸ் எடுக்கலாம். எக்ஸின் அடுக்கு 1/4ன்னு கொடுக்குறோம். எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் நாட்டு கணக்கிடுறோம். எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸு கணக்கிடுறோம். எக்ஸ் பவர் எண்ணின் வகையீடு 1/4, என் பெருக்கல் எக்ஸின் அடுக்கு n-1, 1/4 -1, 1/4 -1. இதை சுருக்கும் பொழுது 1/4 எக்ஸின் அடுக்கு 1 - 4 மதிப்பானது -3/4. எனவே 1/4 அடுக்கில் மைனஸில் இருக்கிறது கீழே வரப்போ ப்ளஸில் வரும். எக்ஸ் பெருக்கல் எக்ஸின் அடுக்கு 3/4. தேவையான மதிப்பு எஃப் ஆஃப் x0 மற்றும் எஃப் ஆஃப் x0 மதிப்புகள் எஃப் டேஸ் ஆஃப் x0 மதிப்புகள் வேணும். ஒரு நேரியல் சமன்பாட்டு தொகுப்புக்கு ஏற்கனவே நம்ம சூத்திரம் எழுதிட்டோம், நிபந்தனை எழுதிட்டோம். இனி மதிப்புகளை மட்டும் கணக்கிடலாம். x0 என்பது 16. அப்போ எஃப் ஆஃப் 16 கணக்கிடும் பொழுது 16 அடுக்கு 1/4. 16 எப்படி எழுதலாம்? 2 அடுக்கு 4 பவர் 1/4. 4 கேன்சல் ஆக போக மதிப்பு 2. அடுத்து எஃப் டேஸ் ஆஃப் 16 கணக்கிடுறோம். எஃப் டேஸ் ஆஃப் 16 எனும் பொழுது 1/4 பெருக்கல் 16 அடுக்கு 3/4. 16 எப்படி எழுதுகிறோம்? 2 அடுக்கு 4ன்னு எழுதிட்டு ஹோல் பவர் 3/4. 4 கேன்சல் ஆக போக 1/4 பெருக்கல் 2 கியூப்னு அமைஞ்சிருக்கு. 2 3 முறை பெருக்கும் பொழுது மதிப்பானது 8 ஆகும். 8 மதிப்பு 32. 8 மதிப்பு 32. இது எஃப் டேஸ் ஆஃப் 16 மதிப்பு. நேரிய சமன்பாட்டு தொகுப்பில் பிரதியிடுறோம். எல் ஆஃப் x0. x0 என்பது 16. எல் ஆஃப் x0 மதிப்பானது எஃப் ஆஃப் x0 பிளஸ் எஃப் டேஸ் ஆஃப் x0 பெருக்கல் x மைனஸ் x0. இங்கே எல் ஆஃப் மதிப்பு 16, எஃப் ஆஃப் 16 ப்ளஸ் எஃப் டேஸ் ஆஃப் 16, எக்ஸ் மைனஸ் 16. இதை பிரதியிடுறோம். எஃப் ஆஃப் 16 மதிப்பு என்ன? 2 ப்ளஸ் எஃப் டேஸ் ஆஃப் 16 மதிப்பு 1/32, எக்ஸ் மைனஸ் 16. உள்ளார பெருக்கிக்கலாம். 2 ப்ளஸ் 1 பெருக்கல் x/32 மைனஸ் 16/32. 16/32 அடிச்சிட்டோம்னா 1 16 16 2 16 32. 2 மைனஸ் 1/2 ப்ளஸ் x/32 அப்படிங்கிறத அப்படியே எழுதிடலாம். இதை குறுக்கு பெருக்கும் பண்ணும் பொழுது 2 பெருக்கல் 2 4, 4 மைனஸ் 1 மதிப்பானது 3/2 ப்ளஸ் x/32 என்பது எல் ஆஃப் 16 மதிப்பு. கணக்கிட வேண்டியது என்ன? ரூட் ஆஃப் ஃபோர்த் ரூட் ஆஃப் 15 மதிப்பு கணக்கிடணும். இது எதற்கு சமமாக அமையும்? எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற அமைப்பில் இருக்கு. அப்போ எஃப் ஆஃப் 15க்கு சமம். எஃப் ஆஃப் 16 நம்ம கணக்கிட்டிருக்கிறோம். எனவே எஃப் ஆஃப் 16க்கு தோராயமாக எது அமையும்னா எல் ஆஃப் 15 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். எஃப் ஆஃப் எல் ஆஃப் 16 கணக்கிட்டிருக்கிறோம். அதில் எல்லுக்கு பதிலாக தோராயமாக 15 என பிரதியிடும் பொழுது மதிப்பு 3/2 ப்ளஸ் 15 மதிப்பு என்ன? 32. 15/32. இதனுடைய சுருக்கம்
3/2 சுருக்கமானது 1.5. 15 32ஆல் வகுத்துட்டோம் அப்படின்னா கிடைக்கக்கூடிய மதிப்பு 15ஐ 32ஆல் வகுக்கும் பொழுது வராது ஒரு முறை. அப்போ 0 சேர்த்து புள்ளி வச்சுட்டு இது கூட என்ன சேர்த்துக்கலாம், ஒரு 0 சேர்த்துக்கலாம். 150. 150ல் எத்தனை முறைகள் வரும்னா 5 15. இங்கே 32 இருக்கிறதுனால 4 முறை தான். ஒரு 4 2 8 முன்னாங்கு 12 மதிப்பானது 22, ஒரு 0 சேர்க்குறோம். 220ல் 6 32கள் 6 2 12 மீதி 1 3 18 + 1 19. 8 + 20 எனும் பொழுது மதிப்பு 28, ஒரு 0 சேர்த்துக்கலாம். 28 0. 280ல் எத்தனை முறை வரும்னா 8 முறைகள் வரலாம். 8 2 16 மீதம் 1 3 24 + 1 மதிப்பு 25. எனவே 24 முறைகள் இந்த மதிப்புகள் வரும். இதனோட ஒரு 0 சேர்க்கிறோம். 240. 240ல் 7 முறைகள் வரும். அப்போ 7ன்னு கொடுத்துடலாம். 7ன்னு கொடுத்துட்டு 2 7 14 மீதம் 1 3 21 + 1 22 மீதம் அமையக்கூடிய மதிப்பு 16, ஒரு 0 சேர்க்கிறோம். 16ல் எத்தனை முறைகள் வரலாம்னா மதிப்பானது 5 முறைகள் வரும். புள்ளிக்கு பிறகு 4 எண்கள் கணக்கிட்டோம்னாவே போதும். 5 எண் கணக்கிட்டாலும் அதை 4ஆக மாற்றி தான் நம்ம எழுதுவோம். 2 10க்கு 0 மீதி 1 5 15 + 1 16 மீதம் 0. 0.468. 4 எண்கள்ங்கிறப்ப 5வது எண் 5 இருக்கிறதுனால 4வது எண்ணுடன் 1 கூட்டிட்டோம் அப்படின்னா 7 + 1 மதிப்பு 8. கூடுதலானது 8 8 6 5 + 4 9 1 + 0 எனும் பொழுது மதிப்பு 1 என்பது எதனுடைய மதிப்பு? ⁴ ரூட் ஆஃப் 15இன் தோராய மதிப்பானது 1.9688 ஆகும். 3ஆம் சப்டிவிஷனுக்கு வரும். 3ஆம் சப்டிவிஷனில் சார்பு ⁴ ஆஃப் 26 என கொடுக்கப்பட்டுள்ளது. ⁴ ஆஃப் 26. அப்போ 26க்கு மிக அருகில் இருக்கக்கூடிய ⁴ மதிப்புன்னு பார்த்துட்டோம்னா நமக்கு 27. 27க்கு கனமூலம் எடுத்துட்டோம்னா மதிப்பானது 3 ஆகும். எனவே அந்த மிகச்சிறிய மதிப்பை மிக அருகில் அமையக்கூடிய மதிப்பை தான் நம்ம x0ன்னு எடுப்போம். இப்போ x0 என்பது என்ன? 27. எத்தனை நம்பர் நமக்கு இங்கே குறைவாக இருக்குதுன்னு பார்த்துட்டோம்னா ஒரு நம்பர் குறைவாக இருக்கிறதுனால டெல் ஆஃப் x0 என்பது அதற்கிடையேயான வேறுபாடு தான் டெல் ஆஃப் x0. கொடுக்கப்பட்ட எண்ணுக்கும் நம்ம எடுக்கக்கூடிய x0க்கும் இடையேயான வேறுபாடு டெல் ஆஃப் x0. சார்பு f(x) என்பது எந்த அமைப்பில் இருக்கோ அதை f(x)ன்னு எடுக்கிறோம். ⁴ ஆஃப் xங்கிற அமைப்பில் இருக்கிறதுனால ⁴ ஆஃப் x. x-ன் அடுக்கு 1/3ன்னு எழுதலாம். f'(x) என்பது 1/3 முன்னாடி வந்துட்டு x-ன் அடுக்கு 1/3 - 1 வகைப்படுத்துகிறோம். 1/3 பெருக்கல் x-ன் அடுக்கு சுருக்கிட்டோம்னா 1 - 3 மதிப்பானது -2/3. இப்போ 1/3 பெருக்கல் x-ன் அடுக்கு 2/3 என்பது f'(x)ன் மதிப்பு. f(27) x0க்கு பதிலாக 27 என பிரதியிட்டு f(27) f'(27) கணக்கிடலாம். 1/f(27) எனும் பொழுது x-ன் அடுக்கு x-க்கு பதிலாக 27 ஹோல் பவர் என்ன மதிப்பு? 1/3. 27 3ன் அடுக்கு 3ன்னு கொடுக்குறோம். பவர் 1/3. 3 கேன்சல் ஆக போக மதிப்பு 3. அடுத்து f'(27) 1/3 பெருக்கல் 27 ஹோல் பவர் 2/3. 1/3 பெருக்கல் 27 3ன் அடுக்கு 3ன்னு கொடுக்குறோம். 2/3. 3 கேன்சல் ஆக போக 1/3 பெருக்கல் 3ன் அடுக்கு 2. 1/3 பெருக்கல் 3 ஸ்கொயர் 9 சமம் 1/27. 1/27 என்பது f'(27)ன் மதிப்பு. LX0 கணக்கிடலாம். LX0 எப்படி எழுதலாம்? x0ன் மதிப்பு 27. f(27) ப்ளஸ் f'(27) பெருக்கல் x - 27 மதிப்புகளை பிரதியிடுறோம். LF27ன் மதிப்பு f(27) என்பது 3 + 1/27 பெருக்கல் x - 27 சுருக்கும் பொழுது 3 + 1/27 பெருக்கல் xங்கிறப்ப x/27 -27/27 27 கேன்சல் ஆக போக மதிப்பு 1. 3 + x/27 மதிப்பு -1. 3 - 1ன் மதிப்பு 2 + x/27 ஆகும். இறுதியாக தெரிய வேண்டியது 26ன் அடுக்கு ⁴ மதிப்பு தான் தெரியணும். இது எதற்கு சமம்? இந்த வடிவம் என்னது? f(x0) அதாவது f(x). f(x) அப்படிங்கிறப்ப எக்ஸுக்கு பதிலாக இங்கே 26 இருக்கிறனால 26ன்னு பிரதியிடுறோம். தோராயமாக LF26க்கு சமம். LF27ன் மதிப்பில் எக்ஸுக்கு பதிலாக 26 என பிரதியிடுகிறோம்.
எனவே மதிப்பு 2 ப்ளஸ் 26/27. 2 ப்ளஸ் 26 27ஆல் வகுக்க கிடைக்கும் மதிப்பு 26 27ஆல் வகுக்கிறோம். ஒரு முறை வராது, அப்போ 0 0 புள்ளி வைக்கிறோம். 260 260ல் 9 முறைகள் வரலாம். 7 63, மீதி 6. 2 18 ப்ளஸ் 6இன் மதிப்பானது 24. கழிச்சிட்டோம் அப்படின்னா மதிப்பு 17. ஒரு 0. 170 170ல் 6 முறைகள் நமக்கு வரலாம். 6 6 7 42, மீதி 4. 2 2 12 ப்ளஸ் 4இன் மதிப்பு 16, மீதம் 8. ஒரு 0. 80 80ல் 2 முறைகள் வரும். 2 14, மீதி 1. 2 4 ப்ளஸ் 1இன் மதிப்பு 5. எனவே மீதம் அமையக்கூடிய மதிப்பானது 26. ஒரு 0. 260ல் மறுபடியும் எத்தனை முறை வரும்? 9 முறைகள் ஏற்கனவே போட்டிருக்கிறோம். 243, மீதம் 17. அப்போ வந்த எண்ணே நமக்கு தொடர்ந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இதனோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். 0.9629 2 9. புள்ளிக்கு பிறகு ஒரு 3 எண் எதை எழுதுகிறோம் அப்படின்னா இது ரெண்டையும் கூட்டிட்டோம்னா 2.96. 9 4வது எண்ணாக இருக்கிறதுனால 3வது எண்ணுடன் ஒன்றை கூட்டும் பொழுது மதிப்பானது 3 ஆகும். therefore தேவையான மதிப்பு கியூப் ரூட் ஆஃப் 26இன் தோராய மதிப்பானது 2.963 ஆகும்.